ஆதமுடைய மகனே, என்னுடைய படைப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது, என்னுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்காக வேண்டி கோடான கணக்கு மக்களை நான் படைத்தேன் என்பதாக நீங்க நினைக்கவா? படைப்புகள் குறைவா இருக்குது, எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு நான் படைச்சிருக்கிறேன் என்று நினைக்கவா? வலாலி அஸ்தஅனிஸ பிகுமுல் வஹ்ஷா, நான் படைத்தவன், நான் தனிமையில இருக்கிறேன், என்னுடைய தனிமையை போக்குவதற்காக வேண்டி மனிதர்களாக உங்களை படைத்தோம் என்பதாகவும் நினைக்கவா? வலாலி அம்ரின் வலா அலா அம்ரின் கத் அஜஸ்து அன்ஹு, எண்ணின் மூலமாக ஒரு விடயத்தை சாதிக்க முடியாது, செஞ்சு கொள்ள முடியாது, அதை ஒன்னின் மூலமாக சாதிப்பதற்காக வேண்டிதான் மனிதர்களை படைத்திருக்கிறோம் என்பதாக அப்படின்னு நீங்க நினைக்கவாங்க. இன்னமா கலக்துக்கும் லிதஅபுதுனி கலீலா வததுகுருனி கஸீரா வதுஸப்பிஹூனி புக்ரதன் வஅஸீலா. ஆதமுடைய மகனே, நான் உன்னை படைத்த காரணமே தஅபுதுனி கலீலா, நீண்ட நேரம் நீ எனக்கு வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதற்காக. வததுகுருனி கஸீரா, அதிகமாக என்னை ஞாபகப்படுத்தணும், திக்ர் செய்யணும் என்பதற்காக வேண்டி. காலையில மாலையில நீ என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் படைத்திருக்கிறேன் என்றார். எனவே நோக்கமே ரப்புல் ஆலமீனின் பக்கம் இபாதத் செய்யக்கூடிய, அவனின் பக்கம் திரும்பக்கூடிய அடியார்களாக மாறுவதற்காக வேண்டி. ஆனா மனிதன் நோக்கத்தை மறந்துட்டான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை கொண்டு வந்து ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறான், நோக்கத்தை மறந்துடுவான, உங்களை படைத்திருக்கிறதே இபாதத்துக்காக வேண்டி. எனவே ஒரு மனிதனை வழிகேட்டுல போடக்கூடிய ரெண்டு சாமான் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் ஷைத்தான், இரண்டாவது தான் நஃப்ஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்றதை பாருங்க. ஒரு மனிதனை, ஒருத்தருக்கு ஒரு நோய் ஒன்று இருக்குது, அவர் என்ன செய்வார்? டாக்டர் கிட்ட போனா டாக்டர் சொல்லுவார், இந்த ஸ்கேன் எடுங்க, இந்த ரிப்போர்ட் எடுங்க. இந்த ஸ்கேன், இந்த ரிப்போர்ட் வந்து மனிதனுடைய உள்ளுக்கு உள்ள உண்மையான நிலைமை எடுத்துக்காட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதம் வந்தவுடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்க பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யா ரிதுவான் இஃப்தஹ் அப்வாபல் ஜினான், ஏ ரிதுவான் நீங்க சொர்க்கத்துடைய வாயில்களை திறங்க. வயா மாலிக் அக்லிக் அப்வாபல் ஜஹீம், ஏ மாலிக் நீங்க நரகத்துடைய எல்லா வாயில்களை மூடுங்க. வயா ஜிப்ராயில் இஹ்பித் இலல் அர்ض ஃபஸ்ஃபத் மரதத் அஷ்-ஷயாத்தீன் வகுல்லஹும் பில் அக்லால் ثم اقذفهم في البحار. ஏ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்க உலகத்துல இறங்கிட்டு மனிதர்களை பாவத்துல, ஃபஸாதுல, ஃபித்னால மூட்டக்கூடிய, விழுத்தக்கூடிய அந்த ஷைத்தான சங்கிலியால கெட்டி நீங்க கடல்ல வீசுங்க என்பதா அல்லாஹ் சொல்றான். ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்கள் நோன்பு பிடிக்க போறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,